என்பதாக நம்ம தொடர்ந்து இந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். யாரோ வேகமாக சத்தமாக வாசிச்சுங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் குடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை குடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் குடமிடுவார். இந்த அதிகாரங்களை நம்ம தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். லேவியர்களை புடமிட வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களில் விரும்புகிறார். லேவியர்கள் ஜொலிக்க முடியாதபடி, லேவியர்கள் எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி, லேவியர்களை வெளியே வர விடாதபடி சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, என்னுடைய லேவியர்களை வெளியே கொண்டு வரணும். லேவியர்கள் வெளிப்பட முடியாதபடி இருக்கிற கழிவுகளை என்னுடைய புடமிடுகிற அக்கினியை கொண்டு வந்து அதை சுட்டெரித்து அவர்களை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி, நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, நம்மளை உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் விரும்பி இந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? சோ லேவியர்களை வெளியே கொண்டு வரும்போது அது பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு வெளியே கொண்டு வருகிறார். சுத்த பொன்னாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். சோ இதை குறித்து நம்ம டீடைலா நம்ம வாசிச்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம கடந்த நாட்களில் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கை குறித்து பார்த்தோம். அது சுத்த பசும்பொன்ல செய்யப்பட்டது. அது முழுவதும் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரே அச்சாக இருந்தது. அது என்னையும் என்னுடைய ஆண்டவரையும் குறிக்கிறது. நானும் அவரும் 2 இல்ல, 2 ஒண்ணுதான். எனக்குள்ள அவரு, அவருக்குள்ள நான் இருக்கிறேன். எங்களை பிரிக்க முடியாது என்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தி, அவருக்குள் இருக்கிற அதே அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிற அதே வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிற அதே தீ எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு புரியும்படி உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஹல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா? அவர் சோர்ந்து போகல. நீங்களும் நானும் அவருக்குள்ள வல்லமை இருந்துச்சு, எனக்குள்ள அவர் விடுவிக்கிறவராக இருந்தார், நானும் அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார், நானும் அவருடைய அபிஷேகம் குறையவே இல்லை, எனக்கும். இதை சொல்லிட்டு உங்க அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும். இயேசுவில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துல 3 பொருள் இருந்துச்சு. குத்து விளக்கு, தூப பீடம், அடுத்தது மேசை. இந்த தூப பீடம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. இந்த தூப பீடம் ஜெபம் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். அவர் புடமிடுகிற விஷயத்துல நிறைய ஏரியாவில் இந்த நாட்களில் புடமிட்டு கொண்டு வருகிறாரு. நம்முடைய ஜெப விஷயத்திலையும் புடமிட ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும், எப்படி விசுவாசிச்சு ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்துல தேவன் என்னெல்லாம் செய்யப்போறான்னு சொல்லிட்டு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜெபம் மாறிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, ஜெபம் மாறிவிட்டது. என்னுடைய ஜெபம் மணவாட்டியின் ஜெபம், என்னுடைய ஜெபம் சிங்கத்தினுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் காளையினுடைய ஜெபம், கழுகினுடைய ஜெபம், மனுஷகுமாரனுடைய ஜெபம், பரிசுத்த ஜெபம். நான் ஜெபிக்கும் போது விடுதலை நடக்க போகுது. நீங்க திரும்ப திரும்ப இந்த வசனங்களை புரிந்து கொண்டு விசுவாசிச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்க ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து இயேசுவை போல ஜெபமாய் ராம் முழுவதும் ஜெபிக்கிற மாதிரி, மன்றாடி ஜெபிக்கிற மாதிரி, போராடி ஜெபிக்கிற மாதிரி, பரிந்து பேசி ஜெபிக்கிற மாதிரி, பிதாவினுடைய இருதயத்தை அறிந்து அவர் சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபமாய் வல்லமையான ஜெப வீரர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிகளை மாற்றிட்டாரு? சொல்லுங்க, நான் வல்லமையான ஜெப வீரன். எத்தனையோ ஜான் கைடு அவருக்கு நிறைய ஜெப வீரர்களை பார்த்திருக்கிறோம். இந்த தலைமுறையில உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை விசுவாசி சொல்லுங்க, இந்த தலைமுறையில நான் ஒரு ஜெப வீரன் சொல்லுங்க, சொல்லி அறிக்கை பண்ணுங்க. இந்த தலைமுறையில
ஜெயிக்கிறவனாய் மாறிவிட்டேன். ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு ஒரு ஜெப வீரர்களாய் வைத்திருக்கிறார். மூன்றாவது, அங்க ஒரு மேசை வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திரையாளர்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். சீட்டில் மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளம், 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவுது. இங்க மேசை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து நீங்க 30 வசனம் வரைக்கும் 23 30 வசனம் வரைக்கும் வீட்டுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மூன்றாவது ஒரு பொருளாய் இருக்கிற மேசையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த மேசை அதனுடைய சைஸ் சொல்லப்பட்டிருக்கிறது 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரம். தூபபீடம் பார்த்தோம், அங்க அறையே கிடையாது, பர்ஃபெக்ட். ஆனா மேசைக்கு வரும்போது இங்க பாதி பர்ஃபெக்ட்டா இருக்குது, பாதி பர்ஃபெக்ட்டா இருக்குது. 2 1 1.5. அதோட ஹைட்ல கொஞ்சம் குறைபாடு இருக்கு. இந்த தூபபீடம் சரி, இந்த மேசை இயேசுவை குறிக்கிறது. ஆனா இந்த உபவாச நாட்கள்ல நம்மை கம்பேர் பண்ணி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மேசையில 4 கால்கள் இருக்கிறது, அதுல சட்டங்கள் இருக்கிறது, அதுல திரணைகள் அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது. சோ இதெல்லாம் அதுல வச்சு இந்த மேசை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேசை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை வெளிப்படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் சபையோட அங்கமாய் இருக்கிற ஒரு விசுவாசியை குறிக்கிறது. இது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற ஒரு மேசை. பாதி முழுமையா இருக்குது, பாதி இன்கம்ப்ளீட்டடா இருக்குது. அப்படின்னா ஒரு விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ரட்சிச்சிட்டாரு, விடுதலையாக்கிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு, உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வச்சுட்டாரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் இது ஆவிக்குரிய வெளிப்பாடோடு கூட நான் விசுவாசிச்சு அந்த அதிகாரத்தை இங்க செயல்படுத்திட்டே இருக்கிறேன். ஆனா இது எனக்கு நிரந்தரமே கிடையாது. நான் முழுமையாய் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், முழுமையாய் ரட்சிப்பை அடைய வேண்டும். ரட்சிப்பினுடைய நிலைமையில 3ஆ சொல்றாங்க. வந்து ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இனி ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டோம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது இப்ப நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைஞ்சிட்டே இருக்குது. ரட்சிக்கப்படுவோம் என்பது நம்ம பரலோகத்துக்கு போறது. சோ அந்த ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த ஹைட் 1.5 இருக்கு. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், முழுமை அடையவில்லை. 3 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிச்சீங்கன்னா நம்ம அதுக்கு கடந்து போயிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒருத்தர், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 12, எபேசியர் 4:11 இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 4:11. அடுத்து 3வது 1 பேதுரு 2:3, ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 வெர்ஸ் 3 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:12 வேகமாக. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்க என்ன பண்ண வேண்டுமாமா? அப்படின்னு முழுமை என்ன பண்ணல, அடையவில்லை. அடுத்த வசனம் எபேசியன்ஸ் சாப்டர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியினுடைய அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு முன்னாடி கிரைஸ்ட் இருக்காரு, நான் அவரை மாதிரி இன்னும் ஆகல, பட் அதுக்காக ஆகிக்கொண்டே இருக்கிறேன். ஹalleluya. அப்போ அந்த ப்ராக்ரஸ்ல இருக்குது, அந்த ப்ராசஸ்ல நான் நடந்துட்டு இருக்கிறேன். சோ தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. 3வது வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. இங்க என்ன சொல்லிருக்குது? நீங்கள். அப்ப இன்னும் நீங்க என்ன பண்ணல, வளர்ச்சி முழுமை அடையல. நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல இந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் இவங்களை என்ன பண்ணுங்க,
அப்ப நான் சொல்லி வர்றது என்னன்னா, இந்த மேசையினுடைய டைமென்ஷன், அதனுடைய நீளமும் அகலமும் முழுமையா இருந்தாலும் அதனுடைய உயரம் முழுமை அடையவில்லை. அந்த உயரம் முழுமை அடைவதற்காக இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உபவாச ஜெபங்கள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, சபை இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அந்த பூரண புருஷராகிறதுக்காக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த மேசையில பாத்தீங்கன்னா 4 கால்கள் இருக்கிறது. தூபபீடத்தில் அப்படி இல்லை, உடன்படிக்கை பெட்டியில் அப்படி இல்லை, பலிபீடத்தில் அப்படி இல்லை. ஆனா இந்த மேசையில 4 கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி வளர வேண்டும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டும், பூரண புருஷராக வேண்டும், அந்த பரலோகத்துல போய் அவரோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக 4 விஷயத்தை வச்சிருக்கிறோம். இந்த 4 இயேசுவை குறித்து நிறைய நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறோம். 4 நிறைய இருக்கு வசனத்துல. பட் விசுவாசி வளரும்படியாய் சபை பிறந்த உடனே அப்போஸ்தலர் 2:42ல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:42, ஆக்ட்ஸ் சாப்டர் 2:42. வாசிக்கலாம் வேகமாக. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தனித்திருந்தார்கள். ஹalleluya. அப்ப நீங்க வளர வேண்டும் என்றால் இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் அப்படின்னா இந்த வேத புத்தகத்தை வாசிக்கணும், இதுல பிரசங்கம் பண்றதை நீங்க கேட்க வேண்டும். எதற்கு உபவாசம் ஜெபம், எதற்கு இப்ப வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், எதற்கு இந்த நேரத்தை செலவழிக்கிறோம், எதற்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னுடைய வளர்ச்சி இன்னும் முடிவடையலாமா, உன்னுடைய வளர்ச்சி இன்னும் முற்று பெறல, நீ நிறைவான வளர்ச்சிக்குள்ள வர வேண்டும். பிசாசு என்ன நினைக்கிறான், இது வளரக்கூடாது, போதும், திருப்தி அடைச்சுக்கோ, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் எடுத்தாச்சு, போதும் போதும் போதும். பரலோகம் திருப்தி அடையவில்லை, பரலோகம் பூரணம் அடையவில்லை. எஸ்தரை குறித்து நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம். எஸ்தர் வந்து 6 மாசம் அவள் என்ன தயாராகப்பட்டா, எதுக்கு? ராஜ சமூகத்துல போகிறதுக்கு. அப்ப அந்த தயார் எடுக்கிறது வேணும். நீங்களும் நானும் மனவாட்டி, அதனாலதான் இந்த பாடலாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு மனவாட்டின்னு சொல்றதுக்காக. மனவாட்டி என்பவள் அலங்காரம் இல்லாம மனவரையில போய் உட்கார முடியாது. சோ இந்த வார்த்தைகளும் உபதேசங்களும் ஜெபங்களும் ஆராதனைகளும் உங்களை வளர்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால ஒரு விசுவாசி இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை மிஸ் பண்ணக்கூடாது, வேதத்தை வாசிக்காம இருக்கக்கூடாது, அல்லது உபதேசத்தை கேட்காம இருக்கக்கூடாது. இது ஒரு கால். அடுத்தது அந்நியோன்யம். அந்நியோன்யம் ஃபெலோஷிப். யார் கூட? தேவ பிள்ளைகளோட. தேவ பிள்ளைகளோட எப்படி? ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு, எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, நான் சாப்பிடுறதுகிட்ட பேசிட்டு இருக்கேன் பிரதர், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, பிரதர் நான் ஜெபம் பண்ணும்போது கேன்சர் கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப நாங்க 2 பேரும் பேசும்போது என்னாச்சுன்னா, என்னுடைய விசுவாசம் காய்ச்சலுக்காக தான் இருந்துச்சு. நான் அதை சொல்லும் போது அவர் சொல்றாரு கேன்சர் கட்டி சரியாயிடுச்சு. என் விசுவாசத்தோட அளவு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ரங்கசாமி பிரதர் வராரு, அவர் சொல்றாரு, இல்ல நாங்க ஜெபிச்சுட்டு இருந்தோம், எங்க வீட்டுக்குள்ள பெரிய பிசாசு கிரிகளை அழிச்சு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். ஐயோ, நாங்க சாதாரண ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறேன், ரங்கசாமி பிரதர் பேசும்போது ஆண்டவர் இதோட வித்தியாசமா அங்க செயல்பட்டு இருக்கிறாரு. இப்படி சகோதரர்கள் ஒருமித்து டிஸ்கஸ் பண்ணும்போது, சபையில சாட்சி சொல்லும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்ததான அறிவும் விசுவாசம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவரோட என்னுடைய விசுவாசம் ஆழமாய் போகிறது. இதெல்லாம் பவுல் சொல்றாரு எபேசியர் 3ல, சகல பரிசுத்தவான்களோட கூட சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இல்லதென்று நான் அறிய வேண்டும். ஹalleluya. நீங்க தனியா உட்கார்ந்து நான் தனியாவே ஜெபிக்கிறேன், தனியாவே பக்தி கிட்டாயிக்கிறேன்னா 1 சென்டிமீட்டர் அளவு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா கடைசி வரைக்கும் இயேசு 1 சென்டிமீட்டர் தான் சொல்லுவீங்க.
ஆனா ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது நீ அவருடைய நீளத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவ, அகலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவ, உயரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவ. சகோதரர்கள் ஒருமித்து கூடும்போது தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்ப்பீங்க. அவருடைய ஆழம் அகலம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உதவியா இருக்கும். இது இரண்டாவது கால். அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், திருவிருந்த ஆராதனை. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். எதுக்காக? என் சாபத்திற்காக, என் பாவத்திற்காக, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்ல, பிசாசுக்கு அடிமை இல்ல, பிசாசை ஜெயித்தாரு. அநேக சத்தியங்களை சொல்லி நாம திருவிருந்தம் எடுக்கிறோம். திருவிருந்துக்கு உண்மையிலேயே ஆயத்தமாகி உண்மையான மனதோடு கூட அந்த கர்த்தருடைய பந்தி நீங்க எடுத்தா உண்மையிலேயே ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹalleluya. அவரை குறித்து இன்னும் ஆழமா நீங்க அறிந்து கொள்ளலாம், இன்னும் டெப்த்துக்குள்ள நீங்க போகலாம். இது உங்களுடைய வளர்ச்சி. அதனாலதான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வான்னு சொல்லிட்டு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. ஏன் அப்படின்னா நீ கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணிடாத, கர்த்தருடைய திருவிருந்த ஆராதனை நீ இழந்து போயிடாத, அந்த திருவிருந்த ஆராதனையுடைய மேன்மை நீ உணராம வந்து அதை கை வைக்காத. சத்தியம் அறியாமையில கையை வைக்கும் போது உனக்கு விடுதலையும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை புரிச்சு திருவிருந்த எடுக்கும் போது உன்னுடைய வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஹalleluya. அடுத்தது ஜெபம் பண்ணுதல், கூடி ஜெபிக்கிறது, தனிமையாய் ஜெபிக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். அப்ப பாருங்க, இந்த ஒரு விசுவாசி, இந்த மேசை என்பது ஒரு விசுவாசி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதை குறிக்கிறது. அந்த விசுவாசி நான் எல்லாமே நான் சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டேன், யாரும் எனக்கு டீச் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒன்றை இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர்ச்சி இருக்குது. கிறிஸ்துவின் நிலைமான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகணும். அப்ப தானம் இருந்துட்டே இருக்கணும். எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும், கேட்க 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 ஆண்டவர் தன்னை பரிந்துரைத்துக் கொண்டே இருப்பார். உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகி கொண்டே இருக்கும். ஹalleluya. அந்த வளர்ச்சிக்கு இந்த 4 கால்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு காலை கொடுங்க என்ன ஆகும்? சாஞ்சிடும். இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் நீங்க நேரடியா நிக்க முடியாது. ஹalleluya. ஆவியானவர் இந்த உபவாச நாட்களில இந்த 4 காலை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அப்போஸ்தலருடைய உபதேசம் வந்து கொண்டே இருக்கிறது, ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கிறது. வந்து பாருங்க, இந்த 20 நாள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்க பாருங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க, அந்யோன்யம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை நடக்குது. இந்த ஃபாஸ்டிங் முடிக்கும்போது கம்யூனிட்டி சர்வீஸ். ஹalleluya. அது அப்பமிட்டுதல் நடக்கிறது. அந்த கம்யூனிட்டி சைடுனா அவருடைய பாடுபடுறத நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya. அடுத்து ஜெபிக்கிறோம். பாருங்க, ஜெபம் நம்முடைய தூபமாய் மாறிவிட்டது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீ வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டாய். நான் சொல்றேன், இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நீங்க எல்லாரும் வளர்ந்து விட்டீர்கள். ஹalleluya. உங்க செடி வளர்ந்துருச்சு. பிசாசு தோற்று போய்விட்டான். நீ வளரக்கூடாது என்று சொல்லி, நீ எழும்பக்கூடாது என்று சொல்லி, நீ உறுதியாக நிற்க கூடாதுன்னு சொல்லி சவால் விட்டு கொண்டிருக்கிற சத்துரு தோற்று போய் ஆண்டவர்களை செப்பரேட் பண்ணி வளர வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வளர்றேன் சொல்லுங்க. ஆமென். இந்த மேசை அதுல ஒரு முக்கியமான ஒரு பொருள் வைக்கப்படுகிறது. வாசிக்கலாம். யாத்திரையாளர்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30, எக்ஸோடஸ் சாப்டர் 25 30, 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என்னுடைய சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அப்படின்னா ஆங்கிலத்தில் அது என்ன சொல்றது? bread of presence. அப்படின்னா அந்த சமூகம் அப்படின்னாலே தேவ பிரசன்னம். அப்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது. இன்னைக்கு நம்மள வச்சுக்கிறோம். அப்ப நம்ம வேற இல்லை, அவரு நம்ம ஒரே வார்த்தை இல்லையா? இப்ப நம்மளை வச்சு நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ அப்பம் என்பது என்னை குறிக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா 12 அப்பங்களை வைக்கணும். 12 கோத்திரத்துடைய நாமங்களின்படி 12 அப்பத்தை அதுல வைக்க வேண்டும். சரிங்களா? சோ 12 அப்பம் வைக்கணும். அந்த பேசேஜ் வந்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க, இப்போதைக்கு வாசிக்க வேண்டாம். சரிங்களா? அந்த அப்பத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி
இப்போ முதலாவது இந்த அப்பம் என்ற பெயர் என்ன சொல்லப்படுது அப்படின்னா the bread of presence, சமூகத்து அப்பம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிச்சு விடுதலையாக்கி என் சமூகத்துல வச்சு நீ வளர்ந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 4 கால்களை சபைக்கு கொடுத்து உன்னை வச்சிருக்கிறது எது தெரியுமா? நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும். அந்த மேசை தேவ பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும். பிரசன்னத்தை விட்டு வெளியே போக கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. ஷெக்கினா மகிமை அங்க இறங்கி இருக்குது. போனா செத்து போயிடும். அவ்வளவு பிரசன்னம். ஆனால் அந்த பிரசன்னத்தினுடைய பாதிப்பு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரசன்னத்துக்குள்ள இந்த மேசையில் இருக்கிற அப்பம் இருக்கணும். ஆனா பாருங்க, இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முன்னாடி இருக்கிறது தான் இந்த பரிசுத்த ஸ்தலம், சபை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப சொல்றாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய பிரசன்ஸ் நீ பரிசுத்த ஸ்தலத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பிரசன்னத்தை நீ இந்த பூமியில அனுபவிக்க வேண்டும். ஹalleluya. ஆனா இந்த 21 நாள் ஆண்டவர் பக்குவப்படுத்திட்டே வர்றது தெரியுமா? இன்றைக்கு நமக்கு பிரசன்னத்துக்குள்ள உள்ள வைக்க முடியாது. இன்றைக்கு மட்டும் இல்ல, எப்போதும் நம்ம என்ன பண்றது? நித்தமும் என்னுடைய சன்னிதானத்துல, நித்தமும். அப்படின்னா இனி நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருள ஆரம்பித்துவிடும். அவருடைய பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்க போகிறது. அவருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்க போறீங்க. ஹalleluya. பிரசன்னம், பிரசன்ஸ் அப்படின்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பானி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஃபேஸ், அவருடைய முகத்தை பார்ப்பது, அவரோட ஒரு என்கவுண்டர் என்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசிச்சு நேருக்கு நேர் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஹalleluya. நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரசன்னம் என்பது நீ கையை பக்கத்துல குதிச்சு ஆராதிச்சு, மேபி அது ஆண்டவரை ஆராதிக்கிறதா இருக்கலாம், ஆண்டவரை தொழுது கொள்வதா இருக்கலாம். என்னுடைய அப்படி வல்லமை எனக்குள்ள இறங்கும் போது அதை கட்டுப்படுத்தாம இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாம் இருந்துட்டு நான் ஒரு முகத்தை பார்க்கலன்னா அது வேஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னுடைய ஜெபம் தேவ பிரசன்னத்தினுடைய இடமாய் மாறப் போகிறது. நீங்க வீட்டுல ஜெபிச்சாலும் அவருடைய முகத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள். நீங்க சபையில வந்து ஜெபிக்கும் போது அவருடைய முகத்தை பார்க்க போகிறீர்கள். நீங்க ஆண்டவரே எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவர் உங்க முன்னாடி இருப்பதை ஒன்னா உங்க கண்கள் பார்க்கணும், இல்லைன்னா ஆவிக்குரிய தரிசனத்துல பார்க்கணும், இல்லைன்னா உங்க சரீரத்துல உணரணும், இல்லைன்னா உங்க இருதயத்துல உணரணும். அவர் இருப்பதை உணராதபடி ஒரு ஜெபம் நமக்கு தேவையில்லை. அவர் இருப்பதை உணராத ஒரு ஆராதனை தேவையில்லை. அவர் இருப்பதை உணராத ஒரு வேத வாசிப்பு தேவையில்லை. பிசாசு என்ன பண்ண தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி நம்மை வந்து கழிவு போட்டு எல்லாம் அடைச்சு வச்சுட்டான். ஆனா அவருடைய புடமிடுகிற அக்கினி கழிவுகளை சுட்டெரித்து நான் வரும்போது என் பிரசன்னத்தை என் மகன் உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேகமாக வேகிறார். 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வேகமாக வாசிக்கணும். Leviticus chapter 24 verse 5. தானாய் கிளைந்து 24:5 அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் அதை நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேசையில அங்க இருக்கிற அப்பம் என்னை குறிக்கிறது. இந்த மேசையில என்னை ஆண்டவர் அப்பமாய் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. இருதயம் கடினமாக இருக்கிறது, மைண்ட் பிளாக்கா இருக்குது,
வசனம் உள்ள போக மாட்டேங்குது. அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மளால உட்கார முடியல, அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல. இது நம்முடைய இயல்பான காரியம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த ரூட்டை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு அப்பத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, நீ அந்த அப்பத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாவு மெல்லிய மாவா இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? இங்கிலீஷ்ல அதோட டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றதுன்னா சாஃப்ட் ஃப்ளோர் இல்லையா? You must bake very flat loaves from choice சாய்ஸ் ஃப்ளோர். இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சாய்ஸ் போட்டுருக்கு, மற்றதுல எல்லாத்துலயுமே டிரான்ஸ்லேஷன் வந்து ஃபைன் ஃப்ளோர் சொல்லி போட்டுருக்கு. அப்படின்னா ஃபைன் அப்படின்னா இந்த மைதா மாவு, லேடிஸ்க்கு மைதா மாவு இருக்கும், ஃபைனா இருக்கும் இல்லையா? அரிசி மாவு ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த அப்பத்தை செய்யும்போது மைதா மாவு மாதிரி ஃபைன் ஃப்ளோர்ல செய். அந்த ஃபைன் ஃப்ளோர்ல, அதாவது மெல்லிய மாவுல அப்பம் செய்தால் அது பிரசன்னத்தை அட்ராக்ட் பண்ணும். பல நேரங்களில் நம்முடைய இருதயம் மெல்லிய மாவு மாதிரி இல்ல, இருதயம் கடினமா இருக்கிறது. மார்க் 7:21 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம், களவு, அசுத்தம், காமவிகாரம், எபேசியர்ல நேசிக்கிறோம் வாசிச்ச 4 கோபங்கள், வைராக்கியங்கள், மூர்க்கங்கள், கசப்புகள், இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மெல்லிய மாவாய் நம்ம இருதயம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அநேக நேரத்துல நீ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாததற்கும், அநேக நேரத்தில் தேவனுடைய அன்பை நீ உணர முடியாததற்கும், அநேக நேரத்துல மற்றவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகலையே, நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறதுக்கும் காரணம் உன்னுடைய மாவு மெல்லிய மாவாய் இல்லை. பரோட்டா சுடும்போது பாருங்க அந்த மாவை எப்படி பிசைறாங்க. இப்ப மிஷினே வந்துருச்சு, ரொம்ப சாஃப்டா இருக்க வேண்டும், மெல்லிய. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அந்த பிரசன்னத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் உன் இருதயம் சாஃப்டா இருக்கணும். எப்ப சாஃப்டாகும்? கசப்பு இல்லாம, கோபம் இல்லாம, வைராக்கியம் இல்லாம, பாவம் இல்லாம, எரிச்சல் இல்லாம, குற்றவுணர்வு இல்லாம. அப்படி இருக்கும்போது உங்க மனசு ஃப்ரீயா இருக்கும். ஹalleluya. இந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க இருதயத்தை அப்படி மாற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அநேகர் நீ உணரலாம், இல்லை ஏன் இருதயம் அந்த ஃபைன் ஃப்ளோரா இல்லை, அந்த மெல்லிய மாவா இல்லை, கொஞ்சம் கடினமா தான் இருக்குது அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 34 எசேக்கியேல் chapter 36 36 25, 26, 27 நீங்க வீட்டுல போய் வாசிருங்க. எசேக்கியேல் chapter 36 25, 26, 27ல கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் ஆண்டவர் மாற்றுவார். அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அந்த கிரியை செய்யும் போது அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறிவிடும். ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த அப்பம், நீங்க பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்னுடைய மனவாட்டி என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கணும். எஸ்தர் ராஜாத்தி அந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் குடி இருக்க வேண்டும். என்னுடைய மனவாட்டி தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் மனவாட்டி ஆகிய நமக்கு அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியல, சில விஷயத்தை உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, அறிக்கை பண்ண முடியல, விடுதலை ஆக முடியல. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல கூட நிறைய இடத்துல உங்களால அந்த கிளியர் ஆகாம கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பி அந்த கல்லா இருக்கிற இருதயத்தை உடைச்சு அதை சதையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையை உணர்வு, ஆமா நான் ஒரு அப்பம், நான் ஒரு மெல்லிய மாவா இல்லை, நான் ஒரு மனவாட்டி மாதிரி இல்லை, அந்த பிரசன்னத்தை என்னால் உணர முடியலன்னு இன்னைக்கு நீங்கள் உணர்ந்தால், இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதை மெல்லிய மாவாய் மாற்றுங்க, என் இருதயத்தை சாஃப்டா மாற்றுங்கப்பா, என் மைண்டை சாஃப்டா மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் அந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த கழிவை வெளியே எடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் வேகமாக அந்த கழிவை வெளியே எடுக்கும்படி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல வேகமாக நீங்க ஜெபிக்கணும். தீபாலா ஷர்தலா தீபாலா தபாலா குதாபாலா உடாலா ஷர்தலா மதியாலா தபாலா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கழிவு
களிப்புகள் வாருவதாக, களிப்புகள் வெளியேறுவதாக. உன் இருதயத்தை விட்டுக் கொடுங்க. அது மெல்லிய மாவாய் மாறணும், அதுக்கு சலிக்கப்படணும், அதுல இருக்கிற கற்கள் எடுக்கப்படணும், அதுல இருக்கிற கடின தட்டுகள் உடைக்கப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசன்னத்தை நீ அனுபவிக்கணும்னா உன் இருதயம் சாஃப்ட் ஆகணும், உன் இருதயம் சாஃப்ட் ஆகணும். எத்தனை பேர் இருதயம் சாஃப்ட் ஆகிறத உணர்றீங்க? இருதயத்தை விட்டு கொடு, இருதயத்தை விட்டு கொடு, உன் மைண்டை விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. நீங்க முயற்சி பண்ணாத, நீயா ஜெபிச்சு கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காத. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடு. இன்னைக்கு ஒரு ஆவியானவர் இங்க வந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய பிரசன்னத்தை என் பிள்ளை அனுபவித்தே ஆக வேண்டும். என் மனவாட்டி பிரசன்னத்தை உணர்ந்தே ஆக வேண்டும். என் மனவாட்டிக்கு என்னுடைய பிரசன்னத்தை காண்பித்தே ஆக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய முகத்தை நீ பார்ப்பாய். அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி உன் இருதயத்தை கல்லாக்கி வைத்திருக்கிற, கடினமாக்கி வைத்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முடியுதோ முடியலையோ தெரியல, உம்முடைய பிள்ளைகள் நீங்க உண்மையில வேண்டும் என்று கேட்டால் இப்பொழுதே உம்முடைய வல்லமை கடந்து போவதாக. ஒரு இருதயம் சாஃப்டாவதாக, இருதயம் மெல்லிய மாவாவதாக, இருதயம் லகுவாவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே இருதயத்தை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. நடந்ததும் நடக்குது, இருதயத்தை ஃப்ரீயா எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. மைண்ட் ஆஃப் பண்ணுங்க, இருதயத்தை ஃப்ரீயா ஆக்குங்க. இருதயத்தை ஃப்ரீ ஆக்கிட்டீங்களா? ஓ, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. இருதயம் ஃப்ரீயா, இருதயம் ஃப்ரீயா உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. இருதயத்தோடு நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. அப்படி எல்லாம் உங்க கையை உங்க இருதயத்துல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என் இருதயம் மெல்லிய மாவாய் மாறினதற்காக ஸ்தோத்திரம். அறிக்கைப்படுங்க. ஆகலைன்னா பரவாயில்லை, அறிக்கைப்படுங்க. நான் விசுவாசி. பிசாசு சொல்லுவா, இல்லை நான் கடினமாக இருக்கிறேன். பிசாசு சொல்லுவா, இன்னும் நீ மன்னிக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் நான் விட்டுறாங்க. மன்னிக்காம மன்னிச்சிடறப்பா. அதற்கு ஒப்புரவாக ஒப்புரவாயிரம் ஆண்டவர். ஆண்டவர் இனி உங்களை துக்கப்படுத்துற மாதிரி எந்த நாட்கள் இல்லைப்பா. என் இருதயம் மெல்லிய மாவாய் மாறும். என் இருதயம் மெல்லிய மாவாய் மாறினதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உள்ள வாயில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. பாருங்க, உங்க இருதயம் மெல்லிய மாவாய் மாறி. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு மேசை இருந்தது. அந்த மேசையில அங்க அப்பம், அதனுடைய பெயர் சமூகத்து அப்பம், பிரெட் ஆஃப் பிரசன்ஸ். அது வேற யாரும் இல்ல, நான் தான். நான் தான் அந்த பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை உள்வாங்கி பிரசன்னத்தை வெளிப்படுத்துறதுனால என் பேரே பிரசன்னம் வச்சுக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமாய் இருக்கிறேன் நான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானா? இனி வர்ற நேரங்களில் உங்க இருதயத்தோட தான் ஆவியானவர் பேசுறது, உங்க மைண்டோட இல்லை. உங்க இருதயத்துல நீங்க அதை உள்வாங்கணும், இருதயத்துல நீங்க ரியாக்ட் பண்ணணும், இருதயத்துல அவருடைய முகத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அநேக அவருடைய முகத்தை பார்க்க போறீங்க, நீங்க அநேக பிரசன்னத்தை அனுபவிக்க போறீங்க, நீங்க அநேக தேவனுடைய சமூகத்தை தரிசிக்க போறீங்க. நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வைக்க போகிறார். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை அனுபவிக்க வைக்க போகிறார். ஆல்ரெடி அந்த பிரசனம் மேல வெளிப்பட்டு விட்டுருச்சு. ஆல்ரெடி அந்த மெல்லிய மாவு பிரசனத்தை அட்ராக்ட் பண்ற மாதிரி, இன்றைக்கு உங்களுடைய மெல்லிய மாவு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு.
ஹalleluya thank you Lord. இங்க பாருங்க, தேவனுடைய ஷெக்கினா மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. ஆனா இந்த சமூகத்து அப்பம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. ஆனா அதோட பேர் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தினுடைய அப்பம். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அட்ராக்ட் பண்ற அந்த பவர் இந்த அப்பத்துக்கு இருக்கு. அப்படின்னா மனவாட்டியாக நீங்களும் நானும் சும்மா இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கும்போது பரலோகத்தின் பிரசன்னத்தை கவர்ந்து இருக்கக்கூடிய பாத்திரமாய் மனவாட்டியாய் உங்களை இதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுது உங்களுக்கு? ஹalleluya. ஆண்டவரே அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை இறங்கி வந்துடும். அந்த ஈஸியா சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நான் இறங்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நீ என்னை மகிமைப்படுத்து, இருதயத்திலிருந்து நீ மெல்லியமாவா என்னை நீ மகிமைப்படுத்து, கசப்புகளை விட்டுட்டு நீ மகிமைப்படுத்து, நீ கோபத்தை விட்டுட்டு என்னை நீ மகிமைப்படுத்து. நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹalleluya ஹalleluya. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மெல்லிய மாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிரசன்னத்தை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யார் அந்த மெல்லிய மாவு? ஹalleluya. இங்க ஒரு பிரசன்னம் வந்திருக்கு ஆல்ரெடி, தேவ பிரசன்னம் இறங்கிடுச்சு. இனி அந்த மெல்லிய மாவுக்குள்ள போய் அப்படி மகிமை நீ வெளிப்படுத்த போகுது. ஹalleluya. நம்ம சிந்திச்சோம், யோசேப்பு பென்யமீன். யோசேப்பு என்ன பண்றாரு? அடக்க முடியாம உள்ள தன் தம்பிக்காக பொங்குதுன்னு சொல்லி வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அது பொங்குது. இவர் உணர்வே இல்லாம நிக்கிறார் பென்யமீன். பென்யமீனுக்கு அண்ணன் தெரியல. நீங்க அந்த பிக்சரை பாருங்க, இவன் உள்ள பொங்குது, அவனுக்கு உணர்வே இல்லை. இவன் யாருன்னு தெரியல, எதுக்கு இப்படிலாம் பேசுறான்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. பல நேரங்களில் நம்முடைய மெல்லிய மாவா இல்லாததுனால, கடினமா இருந்ததுனால இங்க உள்ள பொங்கி எத்தனையோ ஒரு ஆண்டவர் இடத்துல விட்டுருக்கார். நீ ஜெபிக்கிறது உட்கார்ந்த போது அடக்க முடியாம உள்ள பொங்கி எத்தனையோ ஒரு ஆண்டவர் ஜெப நேரத்துல வந்திருக்க. நீ பிரச்சனை இருக்கும்போதும் போராட்டத்தில் இருக்கும்போதும் எத்தனையோ முறை ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, ஐயோ என் பென்யமீனை கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்தணும் தாகத்தோட இருக்கிறாரு. பட் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை நமக்கு. நமக்கு நிறைய நேரத்தில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிக்சரை மாற்ற போறாரு ஆண்டவர். எத்தனை பேர் இந்த பிக்சர் மாறணும்னு நினைக்கிறீங்க? சொல்லு, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் முதலே இல்லாத பென்யமீன் மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க. கடினமா இருக்கிற மாவா இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே, உங்களுடைய உள்ளத்தினுடைய ஏக்கத்தை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள இதயத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி. அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க போவதற்காக நன்றி. ஹalleluya. ஆண்டவர் இருதயத்தோட அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும். பென்யமீன் யோசேப்பு அப்படின்னா பென்யமீன் யாக்கோபும் வேற பிக்சர் இருக்கு. இன்னைக்கு பென்யமீன் யாக்கோபு குறித்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Genesis chapter 43 verse 29. அவன் தன் தந்தை ஏறிட்டு தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை Sorry, Genesis chapter 45 verse 27. அது வந்து பென்யமீனையும் யோசேப்பையும் யோசேப்பு தன்னுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனை யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. நீங்க வீட்டுக்கு 8 வருஷத்துக்கு வாசிப்பாங்க. இப்போ உங்க மாவு மெல்லிய மாவு ஆயிடுச்சா? சொல்லுங்க, வாங்கிட்டு பிரசன்னத்தை ரிசீவ் பண்றதுக்கு ஆயிடுச்சா? இந்த அங்கடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இப்போ அவரை குறிச்சு வேற என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, யோசேப்பு ரொம்ப நாள் முன்னாடி தகப்பனை விட்டு போயிட்டான். ரொம்ப நாள் ஆச்சு, அப்பாவும் மகனும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, யோசேப்பு வந்திருக்காரு, பார்த்துட்டோம், உங்களுக்கு கூட்டம் சொல்றாரு. யோசேப்பு இருக்கிறாருன்ற செய்தி கேட்டோன்னே முதிர் வயது மரிச்சு போகிற அனுபவத்துல பென்யமீன் வரமாட்டான்னு சொன்னாலே செத்துருவாங்கிற நிலைமையில் இருந்தவரு யோசேப்பை பத்தி கேட்டோன்னே உயிர் தீக்கப்பட்டு விட்டது. இங்க வந்துருக்காரு, உங்க கண்ணுக்கு தெரியாது. அவருக்கு உன் இருதயம் மெல்லிய மாவு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே உயிர் தீக்கப்பட்டு விட்டாரு. என் பிள்ளை ரெடி ஆயிட்டா, என் பிள்ளைடைய இருதயம் ரெடி ஆயிடுச்சு, என் மகளுடைய பிரசவத்தை ரிசீவ் பண்ணதுக்கு ஆயத்தமாயிட்டா, என் பிள்ளையுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறா, என் பிள்ளையுடைய ஏக்கங்களை உணர்வுகளை புரிந்து ரிஃப்ளெக்ட் பண்ணபடி வந்து விட்டா. ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை பாருங்க.
அப்பா பாருங்க, மகன் செத்துட்டான்னு நினைச்சேன். கெட்ட குமாரோட கதையில அவன் சாகல, ஆனா திருப்பி வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிள்ளையாக இவன் மரித்தான், திரும்ப வந்துட்டு அவன் செத்தானா? சாகல. ஏதேன் தோட்டத்துல அவர்கள் இதை புசிக்கும் நாளில் சாவியர்கள் செத்தாங்களா? சாகல. ஆனா அந்த ரெண்டுமே எதை சொல்லுது அப்படின்னா, அந்த பிரசனத்தை விட்டு விலகினதை சொல்லுகிறது, தகப்பனை விட்டு தூரமா போனதை சொல்லுகிறது. எப்படி கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே என் பிள்ளை செத்தவன் வந்துட்டான் அப்படின்ன மாதிரி, இன்னைக்கு இந்த உபவாச நாளில இன்னைக்கு கூட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க இருதயத்தை சாப்பிட்டு ஆக்கின உடனேயே நான் பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாத்திரம் நீ நினைச்ச உடனேயே அவர் சொல்றாரு, அது வசனத்தின் மூலம் அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறியா மகனே, நீ உயிரோடு தான் இருக்கிறியா, நீ செத்துட்டாயோ எனக்கு சொன்னாங்க. பிசாசு நீ செத்துட்டாயோ உனக்கு சொல்லிட்டு இருந்தான், பிசாசு உறவு முடிஞ்சிட்டோ சொல்லிட்டு இருந்தான். இல்ல இல்ல, 2024 ஜூலை மாசம் உங்க தேவ சமூகத்துல உட்கார வச்சு, அப்பா நான் உயிரோட இருக்கிறேன், உங்க பிள்ளை உயிரோட இருக்கிறேன், ஓ இருதயம் சாஃப்ட் ஆயிடுச்சு, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். ஓ அந்த பார்த்தோட நான் துள்ளி குதிக்கிறேன் இடத்துல, அவருடைய உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு விட்டது. ஓ யாக்கோபு உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான், ஆண்டவருடைய உள்ளம் படிக்கிறது படுது. அந்த என்ன சொல்றாரு? அதுக்கு 28வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. அப்புறம் எழுதுமா, இது போதும், நான் சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். நீங்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்றாரு, என் பிள்ளை நீ ப்ரே பண்ணவா, என் பையன் நீ ப்ரே பண்ணவா, இருதய சாஃப்ட் ஆயிச்சா, பிரசன்னத்துக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறது புரிஞ்சுட்டானா, மனவாட்டின்றதை புரிஞ்சுட்டானா, எங்க அப்பாவுடைய உள்ளத்தை பரிசுத்த ஸ்தலத்துல அட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுட்டானா அப்படின்னா, நான் அவனை போய் பார்க்க வேண்டும், நான் அவனை சந்திக்க வேண்டும், அவருடைய முகத்தை காமிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய இருதயத்தை தான் யாக்கோபு மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறான். நான் எப்பவும் முதல்ல சொல்றேன், நீங்க பழைய ஏற்பாட்டு எல்லா கேரக்டருக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க வேண்டும். ஒரு கிழவன் வயசான யாக்கோபு எத்தனை இருந்தவன், அவனுக்கே தன்னுடைய மகனுக்காக இவ்வளவு கொதிப்பு அப்படின்னா, உனக்காக உயிரை கொடுத்து உனக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு இந்த உணர்வு அப்படின்னா எனக்கு உணர்வு இருக்காதா? நான் உன் மகனை பார்க்க கூடாதா? நீ தீர்மானம் எடுத்திருக்கிறியே, பிசாசு சொல்றதை நீ நம்புறியே, ஓ உனக்கு அந்த பிரச்சனை வராது, நீ என்கவுண்டர் நடக்காது, ஆண்டவரோட முகத்தை பார்க்க மாட்டேன், ஆவிக்குரிய அனுபவத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிசாசு சொல்லி கொண்டிருக்கிறத நீ நம்புறாயே, அந்த யாக்கோபுக்கு அந்த பதிப்பு இருந்துச்சுன்னா உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ இந்த விஷயத்துல தெளிவானதோடு எப்பொழுது என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறாரு. தகப்பனுடைய அன்புகளை தொட ஆரம்பித்து விட்டது, தகப்பனுடைய இருதயத்தை தொட ஆரம்பித்து விட்டது, தகப்பனுடைய பாசத்தை தொட ஆரம்பித்து விட்டது. ஓ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. ஹalleluya. நாம் மரணம் அவனை பார்த்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு என்ன சொல்றது? அவர்களை பர்சனலா மீட் பண்ணியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யாரோ பாஸ்டர் சொல்றாங்க, இல்ல அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இந்த பேர் சொல்றாங்க, உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை பார்க்கும்படி என் தகப்பன் ஆயத்தமாயிட்டார். சொல்லுங்க 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 சொல்லுங்க, வாயில பிறகு யாக்கோபே கோபுர பிடிச்சானா, எனக்காக உயிரை கொடுத்தவர் எவ்வளவு பிடிக்கிறாரு. என் ஜெபநேரத்தில் அவரை பார்ப்பேன், என்னுடைய ஆராதனையில் அவரை பார்ப்பேன், நான் அவரை அனுபவிக்க போகிறேன், என் இருதயம் அவருடைய இருதயம் ஒன்றாக போகிறது. ஹalleluya. இப்போ லேட் ஆனாலும் பொறுக்கணும். ஹalleluya. தேவனுடைய இருதயத்தை தொட போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே 46 ஆதியாகமம் 46:28. எக்ஸோடஸ் சரி. கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். கோசேன் நாட்டில தன்னை சந்திக்கும்படி வர சொல்லு. இப்ப பாருங்க, யாக்கோபு என்ன பண்றாரு? யோசேப்பு இங்க இருக்கிறாரு எகிப்துல, யாக்கோபு அங்கிருந்து வராரு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி ஆள் அனுப்புறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? கோசேன் நாட்டுல மீட் பண்ணலாம்னு சொல்லுப்பா.
எகிப்துல மீட் பண்ண முடியாது. எகிப்துக்கு நான் வர மாட்டேன், கோசே நாட்டில் மீட் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை பார்க்கணும் துடிக்கிறாரு. கோசே நாட்டில் மீட் பண்ண முடியும். அங்க ஒரு பிளேஸ் இருக்கிறது. அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கிறது, ஜெப அறை இருக்கிறது, ஆராதனைக்குரிய இடம் இருக்கிறது, தேவனுடைய சன்னிதானம் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் அவர் உன்னை பார்க்க முடியாது. பிக்ஸ் பண்றாரு இடத்தை. நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப இடமெல்லாம் கோசே நாடாய் மாறப்போகிறது. நீங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிடுற இடமெல்லாம் கோசே நாடாய் மாறப்போகிறது. என்ன சொல்றோம்? உங்க ஒவ்வொருத்தருடைய வீடும் கோசே நாடாய் மாறப்போகிறது. அந்த கோசே இடத்துல என்ன பிரச்சனை? அப்பாவும் மகனும் பல வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிற இடம். ஹalleluya. அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடம், அவர்கள் முகமுகமாய் சந்திக்கிற இடம். நம்ம சபை அப்படியாய் மாறப்போகிறது. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெப அறை கோசே இடமாய் மாறப்போகிறது. என் வீடு தேவனை சந்திக்கிற இடமாய் மாறப்போகிறது. நீ தைரியமா விசுவாசிக்க பைபிள் எடுத்து போய் நீ முழங்கால் போடு. அந்த இடத்துல உன் தகப்பன் ஆல்ரெடி உனக்காக காத்து கொண்டிருப்பார். ஆல்ரெடி உன்னை சந்திக்கும்படி அவர் வந்திருப்பார். ஆல்ரெடி அவர் பிரசன்னமாயிருக்கிறார். நீதான் மெல்லிய மாவா இல்ல, உன் இருதயம் இப்ப மெல்லிய மாவாய் மாறிவிட்டது. ஜலிச்சாச்சு, கல்லை எடுத்தாச்சு, எல்லாத்தையும் கழுவியாச்சு. இனி நீ எப்போ முழங்கால் போட்டாலும் தகப்பனை பார்ப்பாய். தகப்பன் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி அந்த வெயிட் பண்றாரு. தகப்பன் உனக்காக காத்திருக்கிறார். தெரியுமா? உன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நீ ஜெபிக்க போகவே இல்லை, எத்தனையோ முறை நீ வேதத்தை கையில் எடுக்கவே இல்லை, எத்தனையோ முறை நீ ஆராதனைக்கு வரவே இல்லை. தகப்பன் உன்னை பார்க்கும்படி உள்ளம் கொதிச்சு வருஷங்களாய் மகனை பார்க்கல, வருஷங்களாய் அவனோட பேசல, வருஷங்களாய் எனக்கு அவனுக்கு ஒரு உறவே இல்லை, வருஷங்களாய் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஒரு காலத்துல அவனுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் நான் கொடுத்தேன், ஒரு காலத்துல அவனுக்கு வண்ணமான வஸ்திரங்களை கொடுத்தேன், ஒரு காலத்துல நான் அவனை ஆசீர்வதிச்சேன், ஒரு காலத்துல அவனை என்னை பிரிக்க முடியாத ஒரு உறவா இருந்துச்சு, ஒரு காலத்துல அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு அந்த பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருந்துச்சு. ஆனால் வருஷங்களாக கேப் ஆயிடுச்சு, வருஷங்களாக கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த கேப்புக்கு ஒரு முடிவை கட்டி என் மகனை நான் கோசே நாட்டிலே சந்திக்க போகிறேன். அநேக கணக்காக போறீங்க, ஒரு என்கவுண்டர் நடக்க போகிறது. இயேசுவை பார்க்க போகிறாய், இயேசுவின் இருதயத்தோடு கலந்து உரையாட போகிறாய், தகப்பனுடைய முகத்தை நீ பார்க்க போகிறாய். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? ஆல்ரெடி அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி அவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நாளைக்கு காலையில் அவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன் ஜெப அறை தகப்பனை சந்திக்கிற இடமாய் மாறப் போகிறது. ஜெப அறை தகப்பனும் மகனும் உறவாடுகிற இடமாய் மாறப் போகிறது. உன் ஜெப அறை தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே சம்பாஷணையாய் மாறப் போகிறது. ஆண்டவருடைய ஆவிக்குரிய லெவலை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப யோசிச்சு, இவர் அப்பா மூவாய் வந்துட்டாரு, இப்போது அப்பா தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. நமக்காக ஆண்டவர் தான் முன்னாடி வந்துருக்கு. ஒரு பல நாட்கள் அவர் வந்து அவ்வளவு வயசானவர், அவர் வந்து நமக்காக வெயிட் பண்ணுறாரு. யார்? யோசிப்பு, யாக்கோபு. அவர் சொல்றாரு, நான் உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ வரலையே, நீ எகிப்திலே உட்கார்ந்திருக்கிறியே, நீ பாவத்திலே உட்கார்ந்திருக்கிறியே, நீ குற்றவாளிகளே உட்கார்ந்திருக்கிறியே, நீ தாழ்வான பணியிலே உட்கார்ந்திருக்கிறியே. யார் சொன்னது? உனக்காக ரத்தம் சிந்தி நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். நீ ஒரு குத்துவிளக்கு, நீ ஒரு தூபபீடம், நீ என்னுடைய மேசை, சமூகத்து அப்பம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இருதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரமாகி கொண்டிருக்கிறீங்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்காக. ஹalleluya. அடுத்த வசனத்துல 29வது வசனம், யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் போதும். பாருங்க, என் தகப்பனை பல வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்க போறேன்ற, என் தகப்பனை சந்திக்கணும் முடிவு பண்றாருன்னு சொல்றேன். யோசிப்பு யார் தெரியுமா? பார்க்கணும்னு அடுத்தாலும் எவ்வளவு பிஸியா இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு பொறுப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஃபுல் செட்டில்டா இருக்கிறாரு. ஆனா யோசிப்பு கேட்டீங்கன்னா, இந்த பார்வோனை விட, இந்த அரண்மனையுடைய சுகத்தை விட,
இந்த எகிப்தினுடைய சம்பாத்தியத்தை விட, என்னுடைய மேன்மைகளை விட, என்னுடைய வருமானத்தை விட, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய மனைவியை விட, என் பிள்ளைகளை விட ரதத்தை போட்டு என் தகப்பனை நான் பார்க்க போக வேண்டும் என்று சொல்லி ரதத்தை கூட்டிக் கொண்டு வேகமாய் போகிறார். ஹalleluya. அவன்தான் மெல்லிய மாவு. ஹalleluya. உன் இருதயம் மெல்லிய மாவுன்னு சொன்னா எனக்கு வேலை முக்கியம் இல்ல, என் குடும்பம் முக்கியம் இல்ல, என் பிள்ளைகள் முக்கியம் இல்ல, என்னுடைய படிப்பு முக்கியம் இல்ல, என்னுடைய காரியங்கள் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் விட எனக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என் தகப்பனுடைய இருதயத்தை நான் பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அதை விட முக்கியமான வேலை எனக்கு எதுவும் இல்லை. ரதத்தை போட்டு ரதம் எங்க போகுது? கோசை நாட்டுக்கு போகிறது, தகப்பனை நோக்கி போகிறது. விரைந்தோட பாட்டு சொன்னது, அநேக தகப்பனை பார்த்து ஓட போறீங்க. கிச்சன்ல வேலை இருக்கும், ஆனா ரதத்தை கூட்டிட்டு நீங்க செடிக்க போறீங்க. துவைக்கிற வேலை இருக்கும், ரதத்தை கூட்டிட்டு போக போறீங்க. பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் இருக்கும், ஆபீஸ்ல வேலை இருக்கும், வெளிய வேலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்ன 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு நீ யோசேப்பை போல ஓடுவாய், நீ பிரசன்னத்துக்கு ஓடுவாய், தேவ சமூகத்துக்கு ஓடுவாய். அங்கே தகப்பனை பார்ப்பாய். பல வருஷங்களா நீ பார்க்காத, பல நாட்களா நீ அனுபவிக்காத, இதுவரை பார்த்திராத ஒரு உறவுக்குள்ளாக நீ கடந்து போகும்படி அந்த பிரசன்னத்தை கொண்டு வர போகிறது. சந்திக்க போகிறார். எத்தனை பேர் நான் போவேன் அப்படின்னு சொல்றீங்க? சொல்லுங்க, நான் எங்க அப்பா பார்க்க போறேன். சொல்லுங்க, நான் எங்க அப்பாவை பார்க்க போவேன், நான் எங்க அப்பாவை பார்க்க போவேன். எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எனக்கு என்ன அலுவலகம் இருந்தாலும், எனக்கு என்ன முக்கியம் இருந்தாலும் எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம். எகிப்தை விட எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம். என் வேலையை விட அப்பா தான் எனக்கு முக்கியம். என் குடும்பத்தை விட அப்பா தான் எனக்கு முக்கியம். என் பிள்ளைகளை விட அப்பா தான் எனக்கு முக்கியம். அப்படிப்பட்டவனை சந்திக்கும்படி ஆல்ரெடி ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவன் போய் அவனை கண்டு, யார் பார்த்தாச்சு? பல வருஷங்கள். பாருங்க, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பிரயாசப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ விலை கிரயம் செலுத்தினால் 100% அவரை நீ பார்ப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாச நாளுக்கு பிற்பாடு அநேக நீங்க விலை கிரயம் செலுத்த போறீங்க. நான் சாப்பிடலாம் பரவாயில்ல, என் சமூகத்துக்கு போக வேண்டும். இந்த வேலை செய்யலாம் பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட நான் போகணும். இது முக்கியம் இல்ல. நிறைய ப்ரோக்ராம் நீங்க கேன்சல் பண்ண போறீங்க, நிறைய கல்யாணத்துக்கு நீங்க போக மாட்டீங்க, நிறைய விசேஷங்களுக்கு நீங்க போக மாட்டீங்க, நிறைய காரியத்தை நீங்க கேன்சல் பண்ணுவீங்க. காரணம், என்னுடைய அப்பா எனக்காக காத்திருக்கிறார், என் தகப்பனை பார்க்கும்படி வந்திருக்கிறார், அவருடைய இருதயம் எனக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய இருதயத்தை கவர்ந்திழுக்கும்படியான ஒரு மெல்லிய மாவுதான் என்னை அதற்காக வைத்திருக்கிறாரு. அநேகருடைய வாழ்க்கையில அந்த பிரசன்னம் வரப்போகிறது. அங்க போய் தகப்பனை கண்டு அடுத்தது அவன் கழுத்தை கட்டி பிடித்து அநேக கழுத்தை கட்டி ஆட போறீங்க. இதுவரை அனுபவிக்காத தேவ பிரசன்னம் உங்களை கட்டி பிடிக்க போகிறது. அந்த தேவ மகிமை அநேக பார்க்க போறீங்க, அந்த தேவ மகிமை அநேக அனுபவிக்க போறீங்க. தகப்பன் வந்து நிற்கிறார், தகப்பன் வந்து நிற்கிறார். உன் இருதயம் உடைக்கப்பட போகிறது. தகப்பன் கழுத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது, தகப்பனை விட்டு போக முடியாது, தகப்பனுடைய அன்பை விட்டு நான் பிரிய முடியாது. இதுவரை இல்லாத ஒரு அன்பு, இதுவரை இல்லாத ஒரு உறவு, இதுவரை இல்லாத ஒரு நட்பு, இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக பிரசன்னம் உன்னை கட்டி போட போகிறது.
எலிசா அவன் இருதயமும் அவன் உடம்பும் ஒன்றாயிடுச்சு. எலிசா ஒருத்தர் செத்துட்டான், சூனேமியல் வீட்டில். ஐயா இவனோட போய் படுத்துட்டாரு. இவர் தலை அவன் தலை மேல, இவர் கை அவன் கை மேல, இவன் கால அவன் கை. என்னால தெரியுமா, கொஞ்ச நேரத்துல இவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அங்க போய் செத்தவன் உயிரோட இருந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ கட்டி பிடித்திருக்கிறாயோ, எத்தனை பேர் ஆண்டவர் கட்டி பிடிச்சிருக்க, எத்தனை பேர் அந்த பிரச்சனத்துக்கு இருக்கிறீங்க, பிரச்சனை அந்நிய பாஷை அப்படி சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பல வருஷமாய் செத்து கிடந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எலிசா தொட்டவுடனே உயிர் வந்துச்சுன்னா, எலிசாவை விட பெரியவர், இவர் உயிர் பெருசும் ஜீவனுமானவர். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஓ மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சாவை வென்றவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஓ அவர்தான் நீ கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது தெரியுமா? ஓ அவர் கொடுக்கிற ஞானம் உனக்கு வருகிறது, அவர் கொடுக்கிற ஜீவன் உனக்கு வருகிறது, அவர் கொடுக்கிற பரிசுத்த உனக்குள்ள வருகிறது, அவர் கொடுக்கிற வல்லமை உனக்குள்ள வருகிறது, அவர் கொடுக்கிற தைரியம் உனக்குள்ள வருகிறது. ஓ அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய சகல தன்மைகளும் ஓ பரிமாறப்படுகிறது. அதுதான் பிரசன்னம். ஓ லா ஷாத்தலா நீமாலா காபலா பாபா. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? அப்படி நன்றி சொல்லுங்க. அப்பா நான் நம்புறேன், எலிசா படுத்தாலே அது நடந்துச்சுன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறேனே, அதுவரை உங்களை ஆராதிச்சிட்டு இருக்கிறேனே. இந்த வெள்ளிய மாவை நீங்க விட்டுருவீங்களா? இந்த வெள்ளிய மாவை நீங்க விட்டுருவீங்களா? இதற்காக காத்து கொண்டிருந்தீர்களா? ஓ இவனுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை சேஞ்ச் பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய மண்டலத்தை சேஞ்ச் பண்ணுறாரு. அல்போரோ ஷாத்தாலா நீமாலா நீமா அல்கானா ஷேக்கேலி வீரிலா ராக்காலாமா. ஓ தேவ மகிமை கொண்டு கொண்டிருக்கிறது, தேவ மகிமை கொண்டு கொண்டிருக்கிறது. ஓ உன்னுடைய ஆவி அனலாகிறது. ஓ நீ தகப்பனை ருசிக்கிறாய், தகப்பனை அனுபவிக்கிறாய். ஓ உன்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிறாய், வேறு மனுஷனாய் நீ மாறுகிறாய். ஒரு ஜெபம் மாறும், ஒரு ஆராதனை மாறும், ஓ உன்னுடைய நெகட்டிவான காட்டலாம் மாறும். நீ கட்டி பிடிச்சது சாதாரண அல்ல, இது யாக்கோபு அல்ல, இது யாக்கோபின் தேவன், இது யோசேப்பு அல்ல, அவனை படைத்த ஆண்டவர். இது எலிசா கிடையாது, அவனை விட வல்லமை உள்ளவர். ஓ ராகாலமா ஷாத்தலா ராகாலமா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த மாதத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். எத்தனை தொட்டுக்கொண்டே இருக்கிறீங்க? எத்தனை தொட்டுக்கொண்டே இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஒரு பரிமாற்றம் நடக்கிறது, ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது. வருஷங்களை காத்து கிடந்தத எனக்கு டெலிவர் பண்ணி கொடுக்குற உங்க இருதயத்துக்குள்ள, உன் ஆவிக்குள்ள வச்சு நான் சொல்றேன், இந்த பிரேயருக்கு அப்புறம் நீ வேறு மனுஷனாய் மாறினார். இந்த பிரேயருக்கு அப்புறம் நீ வேற ஆண்டவரோட உறவே வித்தியாசமா மாறணும். ஓ தூரத்துல உன்னை பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு. நீ எப்ப வேணாலும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை கிட்டி சேருங்கள். ஓ அவர் நமக்கு சமீபமா இருக்கிற தாவீது. ஓ நீ சமீபமாய் பார்க்க போறீங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னங்களை மூட போகிறது. ஹalleluya, ஹalleluya. அல்பாமா ஷாப்பானா மரியாதா சுனா அல்போனி ஷாப்பானா சுனா இவன் கோட்டோ ஷேக்கேனா ராகா சுரா. ஓ யோசேப்பே, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. யோசேப்பே, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. நீ உயிரோடு இருக்கிறையா செத்தையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ ஜெபிக்கல, ஏன்னா நீ வேதம் வாசிக்கல, ஏன்னா நீ தேவ சமூகத்துக்கு வரல. நீ செத்தே நினைச்சப்பா, ஆனா நீ இன்னைக்கு வந்ததே எனக்கு பூஸ்டப் ஆயிடுச்சு. நீ வந்ததே எனக்கு உயிர் அடைஞ்சிருச்சு. யோசேப்பே, உன்னை ஆசீர்வதிக்காம என்ன பண்ணுவேன்? உன்னை அவன் அங்கீகரிக்காம என்ன பண்ணுவேன்? அதே ஆண்டவன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது, அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. பேசுங்க, அப்பா பேசுங்க, அப்பா பேசுங்க. அப்பா நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. பேசுங்க, அப்பா பேசுங்க. இருதய அப்பா பேசுங்க. அந்த பக்கத்துல இருக்கிறாரு, உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன் பக்கத்துல இருக்கிறாரு. நீ மிஸ் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. உன்னை தேடி வந்திருக்கிறாரு, உன்னை தேடி வந்திருக்கிறாரு.
யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோட இருக்கிறியப்பா, நான் உன் முகத்தை பார்த்துட்டேன். அப்படின்னா உன் முகத்தை பார்த்துட்டேன், எனக்கு உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் பாரு எவ்வளவு அவங்களை பேசுகிறேன், எவ்வளவு உன் முகத்தை பார்த்துட்டேன், நீ என் சமூகத்துக்கு வந்துட்ட, நீ என்னோட கனெக்ட் ஆயிட்ட. இதை விட எனக்கு பெரிய மேன்மை ஒண்ணுமே இல்லை, இதை விட எனக்கு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. நீ நினைச்சுட்டு நான் தானிய கொடுக்கணும், நீ நினைச்சுட்டு நான் ஊழியம் செய்யணும், நீ நினைச்சுட்டு ஏதாவது செய்யணும். இல்லப்பா, உன் முகத்தை பார்க்கணும் தான் காத்திருந்தேன், உன் முகத்தை நான் பார்க்கணும் தான் காத்திருந்தேன், நீ என் பிரசனத்துக்கு வரணும் தான் காத்திருந்தேன். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தை போட்டு உன்னை எப்படியாவது கொண்டு வந்து இன்னைக்கு நான் பார்க்கணும் நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். இன்னைக்கு அநேகரை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். பேசுங்க பேசுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் உங்களை ஏங்க வச்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இனி உங்களை விட்டு பிரிய மாட்டேன், இனி உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். இதுவரை இல்லாத ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். பிரசன்னம்தான் அநேகருடைய ஜெபம் இனி அழுகையாய் மாறும், அநேகருடைய ஆராதனை அது கண்ணீரின் ஆராதனையாய் மாறும். உன் இது கல்லாடுறதுக்கு நீ கடினமா இருந்த அவங்க மெல்லிய மாவா மாறிட்டேன். ஆவி அனுப்பி அந்த கல்லாட இதயத்தை உடைச்சு ஒரு மெல்லிய மாவா மாற்றிட்டேன். என் பிரசன்னம் முழுவதும் உன்னுடைய அழுகையால் நீ நினைக்க போகிறேன். என் சமூகத்துக்கு நீ வரும்போதே உன் கண்கள் குளமாக ஆரம்பிச்சு, என் சமூகத்துக்கு வரும்போதே நீ உன்னுடைய கண்ணீரால் பாவத்தை நீ நினைக்க ஆரம்பிச்சுட. அது ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. தேவனும் நீங்களும் உறவாட போறீங்க. எத்தனை பேருக்கு செய்ய போறீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஏக்கமாக வாசிக்க போறோம். இந்த பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 48:22. ஜெனசிஸ் சாப்டர் 48:22. சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீ போனா இவர் சொல்றாரு, 12 பேர் இவங்க சகோதரர்கள். அவர் சொல்றாரு, நீ என்னை தேடி வந்து என்னை கெட்டி பிடிச்சிருந்தாங்க, என்னோட பிரசன்னத்துக்குள்ள நீ வந்ததுனால சகோதரர்களை பார்க்கிறோம் உனக்கு நான் அதிகமான பங்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்று முதல் யார் அதிகமாய் அனுபவிக்கிறீர்களோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம் நீங்க பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறீங்க. ஆசீர்வாதத்துடைய ரூட்டே அதுதான். நீ நினைக்கிற என்னோட ஆசீர்வாதம் நான் வேலை செஞ்சா வரும், நான் முயற்சி செஞ்சா வரும். இல்ல, பைபிள் வேற மாதிரி சொல்லுது. நீ என்ன பிரசன்னத்துக்கு வந்து பாரு, நீ என் கழுத்தை கட்டி பிடிச்சு பாரு, நீ என் சமூகத்துக்கு வந்து பாரு. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காம ஒரு சகோதரன் சாலை தூக்கிட்டு தானிக்கு போயிட்டு இருக்காம பாரு, அவன் எல்லாத்த விட உன்னதான் ஆசீர்வதிப்பான். அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் ஆசீர்வாதம் தேடி வரக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க போறது கேட்கலாம். வேண்டாம், பிரசன்னத்தினுடைய அடுத்த ஸ்டெப் ஆசீர்வாதம். நீ பிரசன்னத்தை அனுபவித்து விட்டாய் என்றால் எழுதி வச்சுக்கோ, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க அடுத்ததாக வாசிக்கலாம். 49:22. ஜெனசிஸ் சாப்டர் 40. யோசேப்பு கனிதரும் செடி. வா, இப்ப வருது. இப்ப என்ன சொல்றாரு? நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்ததுனால நீ மலர்ந்த செடி இல்லப்பா, இது நீ கனிதருகிற செடியாய் மாறிடுவா. ஆசீர்வதிக்கல அப்படின்னா எனக்கு ஆவி கண் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதெல்லாம் இல்ல 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 நீ சொல்லிட்டு இருந்தாயோ, நீ என்னை கட்டி பிடித்து விட்டாயல்லவா, என் பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டீங்கள, இனி நீ கனி தருகிற செடியாய் மாறிடுவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கனிகளை கொடுக்க போகிறார். இரண்டாவது
அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் இருக்கிற செடியா இருப்பான். நீ எனக்கு கட்டி பிடிச்சதுனால ஜீவ நதி பாய்ச்சிட்டே போன சுத்தியும் ஒன்னா சங்கீதத்தில் வாசிக்கிற அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். பல நேரங்களில் அவன் செஞ்சதெல்லாம் ஃபெயிலியரான காரணம் தெரியுமா? நீ பிரசன்னத்துக்குள்ள வராம செஞ்சிருந்த, நீ தேவ சமூகத்துக்கு வராம நீ முயற்சி எடுத்துருந்த. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால நீ செய்யறதெல்லாம் நான் வாய்க்க பண்ண போகிறேன். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் கூடையும் மாக்கு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடுத்த 3வது blessing. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த சாதாரண கீழே படுற சரியில்லப்பா, நீ சுவர் மேல படுவாய். இந்த சுவர்ல கொடி படணும்னா அதுக்கு கிரிப்பெல்லாம் வேணும், அதுக்கு ஒரு பலம் வேணும் இல்லையா? கீழே படுறது எல்லாமே போயிடும். ஆனா செவுத்துல படணும்னா ஒரு கிரிப்பும் இல்லாம போன ஆண்டு சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களுக்கு கிரிப்பே இல்லாம ரீச் பண்றதுக்கு ஆண்டவரோட சொல்லுவாங்க. ஹalleluya. அத சொல்ல, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எப்படி போவேன்னு தெரியாது, ஆகும் செடி படர்ந்தே ஆகும். ஹalleluya. எல்லாரும் கீழே படர்ந்துட்டு இருக்கும்போது உன் கொடி மேல படர ஆரம்பிக்கும். ஹalleluya. எல்லாரும் பூமிக்குரிய காரியங்களை பார்த்துட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை மேல நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். என் பிரசன்னத்துக்குள்ள வந்ததுனால இன்று முதல் உனக்கு ஏறு முகன்றார் ஆண்டவர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. அடுத்து 48ஆம் அதிகாரம் 5வது chapter 48 verse 5 Genesis. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரரும். என்ன சொல்றது தெரியுமா? பாரு, நீ குழந்தை பெருசா கவலைப்பட்டு பிள்ளைகளை எப்படி படிக்க கல்யாணம் பண்றது, நீ என் பிரசன்னத்துக்கு வந்ததுனால இனி அவங்க உன் பிள்ளைகள் இருக்கா, என் பிள்ளை எப்பிராயும் மனசை ஆசீர்வதிச்சிட்ட. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள், நீ உன் வேலையை குறிச்சு உன் பிள்ளைகளை குறிச்சு எதிர்காலத்தை குறிச்சு நீ கவலைப்பட்டு இருக்கலாம். இதுக்காக நீ ஓடி ஓடி நிறைய காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்படின்னு அவர் தத்தெடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நீ அவருடைய பிரசன்னத்துக்கு போகலைன்னா உன் பிள்ளைகள் தத்தெடுக்க முடியாது. உன் பிள்ளைகள் பிரச்சனையா தான் இருக்கும், உன் பிள்ளைகள் கோஆபரேட் பண்ணாது, போராட்டமா தான் இருக்கும், ஆசீர்வாதத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் பாதத்துல போய் நீ விழுந்து அவர் மற்ற காரியத்தை பார்க்க சொல்றேன். யோசிப்பே, நீ என்னை தேடி வந்துட்ட, நான் உன்னை பார்த்துட்டேன், உனக்கு எனக்குள்ள உறவு ஐக்கியம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம், மறுபடியும் அப்படி ஆயிட்டோம். அதனால மனதார பிளஸ் பண்ணிட்டாரு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த மேசைகளுக்கு அப்பமாகிய மெல்லிய அப்பமாகிய வீடுகளுக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொடுத்து அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த பிரசன்னத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கும்படி இன்னைக்கு எங்க ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நடக்குமா? கண்டிப்பா உங்க மேல வருமா? அப்படிங்கிற ஆண்டவர் விசுவாசிக்கிறார். உங்க பிரசன்னம் தான்